Hello friends, welcome to Kavi Kanji. இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பாட்டுக்கு கூட தொட்டுக்கலாம், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சாம்பார் சாதத்துக்கு, ஒரு ரசம் சாதத்துக்கு, லெமன் ரைஸ்க்கு, புளியோதரைக்கு எந்த ரைஸ் கூட வேணால் இது சாப்பிட்லாம். ஏன்னா இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1.5 கப் அளவுக்கு கேபேஜ் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம், கால் ஸ்பூன் ஜீரகப்பொடி, உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், நமக்கு கேபேஜ்லேருந்தே தண்ணி வரும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கேபேஜ் அந்த ஆனியன்லேருந்து வந்த தண்ணியே இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. இப்போ எண்ணெய் காஞ்சதும் சின்ன சின்னதாக கிள்ளி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.